ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நம்ம சுக்கு காபி செய்ய போட போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருளை காட்டுறேன். கொஞ்சம் கருப்பட்டி எடுத்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் காப்பி பொடி போடலாம், இல்லைன்னா தேயிலை போட்டுக்கலாம். எனக்கு காப்பி பொடி பிடிக்கிறதுனால நான் தேயிலை போடுறேன். அப்புறம் இதை இப்போ இந்த இடிகளில் போட்டு இந்த மிளகு, இஞ்சி, இது 3 ஐட்டத்தையும் நான் போட்டு இப்போ இடிக்க போகிறேன். இப்போ மிளகையும் இஞ்சியும் போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கேன். இஞ்சி போட்டாச்சு. இப்போ இதை இடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சட்டிக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம இன்றைக்கி அளவு 2 கிளாஸு. இன்னும் 1 கிளாஸ் தண்ணி விட ஊற்றுறேன். ஓகே, நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு. இப்போ கொதிச்சிருச்சு. அப்போ நம்ம இந்த கருப்பட்டியும் தேயிலையும் நம்ம போடலாம் அதில். ஓகே, கருப்பட்டியும் தேயிலையும் நம்ம இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 10 மினிட் அப்படியே கொதிச்சுன்னா நல்லா தீயை குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க. 10 மினிட்டு கொதித்த உடனே நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். அப்புறம் இந்த தொண்டை வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம குடித்தா தொண்டை வலி கண்டிப்பாக மாறும். ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இதை ஸ்டவ் அமுத்திடலாம். நல்லா கொதிச்சிச்சு. அதோட கலர் அப்படியே மாறிடுச்சு. அது மாதிரி இஞ்சி நல்லா விளைஞ்ச இஞ்சியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கப்பில் ஊற்றியாச்சு. நம்ம குடிக்கலாம். அது மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டயத்தில் தொண்டை வலி, இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வர்றதை நம்ம கண்டிப்பாக இப்படி போட்டு குடிச்சோன்னா தொண்டை வலி மாறும். ஒன்றாவது இந்த கொரோனா டயத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் எதுவும் போக முடியாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிங்க. அப்போ தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், திருத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.